அங்க பீமராஜனை பார்க்கும்போது அந்த இடும்பியானவளுக்கு சந்தோஷங்கள் ஆனது, அவளுக்கு சரீரங்கள் பூரிப்புகளானது. நாம திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி அவ கல்யாணங்கள் செய்யலாம் என்று அவர் கனத்த ஆசைகளும் பட்டாரு. கனத்த ஆசைகளும் பட்டதுனால வந்ததும் பீமகிட்ட, நீ யாரையா, எந்த ஊரு, எந்த நாடு, நீ எங்க இடுப்பி கேட்டதுனால அப்ப வெற்றி மதையானோ அந்த மதகாரியவே மாணவ, நீ யாரடி அம்மா, நீ இந்த வனத்துல இருக்கிறது அப்படி என்றேனே அங்க கேட்டாரே. யாரடி அம்மா இந்த வனத்துல இருக்கிறது, என்ன வந்து எந்த ஊரு எந்த நாடுன்னு கேக்குற அப்படின்னு வீமன் கேக்குற. இடும்பி கிட்ட கேட்கும் போது இந்த நாடு என்னது, இந்த வனமும் என்னது, இடும்பா வனமே எங்களுக்கு தான், எங்க அண்ணன் நான் இங்க இருக்கிறோம். ஒரு நரவாட மனுஷர் வாடை எடுத்தா நாங்க சாப்பிடுவோம். ஆனா உங்களுடைய அழகை பார்த்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இடும்பி சொல்றான்.
தங்கம் போடப்பட்டது ஆயா பத்தினி பெருமாள் மேல எங்க அரியாரி செலராமா எங்க ஆதிரங்க நெடுமாலே அவர் செலராமூர்த்தி அங்க சீதைக்கு நீ வளம் போட பாண்டவர்க்கு நீ துணை போன கரியம்மாளே நீ துணை போன கரியம்மாளே நீ தூவாவாரி ஆண்டமாய நீ ஆளிகள் பல்லை கொண்ட எங்க அரிராமர் நாயவர் மேல போடப்பட்டது இன்னார வேலையில அவங்க துட்டெடுத்த கைனால துன்பம் வந்தா நீக்கி காசு எடுத்த கைனால கஷ்டம் வந்தா நீக்கி சிறப்பா இருக்கணும் பகவான் இந்த பிரகாரம் தானே அப்ப எடிமெச்சியானவன் அந்த பீம மேல ஆசை வச்சதுனால பீமனானவர் என்ன சொல்றாருன்னா அடி போடி போடி வாடி அம்மா என் மேல ஆசை வைக்காத எனக்கு முன்ன பிறந்தவர் தர்மராஜா அண்ணன் தூங்குறார் எங்க தம்பி அர்ஜுனன் தூங்குறார் நகல ஜெகாதேவர் எங்க தம்பிக்கு தூங்குறாங்க அதனால எங்க அம்மா தாயார் என்ன பெத்த தாயார் குந்தி அம்மாவும் தூங்குறாங்க அதனால அவங்க தூக்கம் கலையாம நான் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னா எங்க அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலாம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற நீ என்ன உன்னுடைய அழகு உன்னுடைய பாவனை என்ன இருக்குது உன்னை பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குத நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆயா பொண்ணானது காசு 20 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க அவங்களுக்கு கள்ளப்படி தந்தபடி பாலாஷ்டமில்லையே அவங்க சிறப்பா இருக்கணும் பகவான் இந்த மாதிரி தேவனானவர் சொல்றாரு அசிங்கமா தெரியல நீ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீ போடி வாடின்னு சொல்லி பீம சொல்றார் பீம சொன்னதுனால அங்க வெற்றி மதையானே அங்க மதகரிய சொன்னதுனால அவ கையோ முய்யோ என்று அவ அழுதானே கையோ முய்யோன்னு அழுவரா இடமிச்சு அழுவும் போது மேலெல்லாம் செடி கொடி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வனத்துல இருக்கிறாங்க யாரு இடிமிச்சு வனத்துல இருக்கும் போது அந்த செடி கொடி எல்லாம் எடுத்துட்டு மேலெல்லாம் மார்பு முதுகு கை காலெல்லாம் கழிச்சுக்கிறா தலைமுடியெல்லாம் அப்படியே உதறி விட்டு இந்த மாதிரி வீமனானவரு கெடுத்து விட்டாருங்கிற பாவனை எல்லாம் பண்றா அப்படி பண்றதுனால அங்க வெற்றி மதையானோ அங்க மதகரிய பீமதேவனானவரு நீ என்னமோ பண்ணிட்டு போடி அம்மா நான் உன்னை கை தொடல நீ மேல கழிச்சுட்டானா நீ என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு பீமன் சொல்றார் அந்த பீமன் சொன்னதுனால அந்த பீம மகாராஜனுமே அவன் என்னதை எண்ணினானே அவன் என்ன மொட்ட சிந்தையிலே அவன் ஆள நினைத்தானே அவன் அளவல்ல சிந்தையிலே நம்ம அண்ணனானவர் தர்மராஜாவானவரு அந்த அர்ஜுன மகாராஜனானவரு நகல ஜகாதேவனானவரு ஆயா குந்தியம்மாளானவரு நல்லா நித்திரையில இருக்கிறாங்க நீ போடி போடின்னு தட்டி விடுறாரு ஆமா நீ தூரமா நீ எல்லாம் சத்தம் போடாத அப்படி இருந்ததுனால அந்த இடிபச்சியானவன் அவ கையோ முய்யோ என்று அங்க அழுதானே அழுகும் போதுதானே அப்ப இடுபடானவன் என்னடா அழுவு சத்தம் கேக்குது என்ன அநியாயமாகுதுன்னு அவரு வாட்டா பெருங்கடையா அங்க வாரான்னு வரும்போது சரி எதுக்கும் பசிவாடத்தான் அவ கத்தராலாட்டுக்குது நம்ம தங்கச்சி அப்படின்னு 70 ஆணையை பிடிச்சு வாழை பிடிச்சு விசிறி எறிகிறார் இந்தாடி அம்மா நீ சாப்பிடு தங்கச்ச அப்படின்னு விசிறி எறிகிறார் அந்த ஆணையெல்லாம் என்னன்னு கூட கண்டுக்கலாம் மறுபடியும் அழுகுறா இடும்பச்சு அழுவதுனால அப்ப வெற்றி மதையானோ மதகரிய பீமனே என்னமோ பண்ணிட்டு போறா அப்படின்னு பீமராஜன் அப்படியே இருக்கிறார் அப்ப அங்க இடும்பா சொன்ன இடத்துல மறுபடியும் இவ தங்கச்சி அழுகுறான்னு சொல்லி இடும்பனானவர் வர்றார் பேர் சொல்லுங்க இருச்சாகன்று போடப்பட்டது காசு 50 ரூபா ஆயா பத்தினி துறவனால ஆயா நெருப்பில் போல் அந்த அம்மா நீ நீலவாரன் தங்கையே
அம்மா இவருக்கு தேவி அம்மா நீ அழியாத அயா பத்தினி அணி பிறந்து உனக்கு பாரதம் உண்டாச்சு பாரதம் உண்டான மாதிரி அவங்க குடும்பமாண்டானே அவங்க என்னையும் சிறந்தியுமா இருந்து சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும் இந்த பிரகாரம் தானே அங்க இடும்பச்சி தானே அங்க அழுதானே அப்படி அழுதுறதுனால அப்ப இடும்பனானவ ஓட்டம் பெருநடையா வரான் ஓட்டம் பெருநடையா வந்து அப்படியே தங்கத்தை போய் கேட்கறான் என்னம்மா எதுக்காக அழுந்த அப்படின்னு கேட்டதுனால அப்ப இடும்பச்சியானவன் சொல்றா அண்ணோ யாரோ ஒரு இந்த கரும்பையனானவன் நம்ம இடத்துல வந்து இருந்துகிட்டு என்ன கந்தர கோலம் பண்ணிவிட்டான் என்ன கெடுத்து விட்டானா மேலெல்லாம் ரணகலம் பண்ணிவிட்டான் இப்படி எல்லாம் கிழிச்சு விட்டான் மேலெல்லாம் அப்படின்னு சொன்னதுனால அப்ப சரியான கோபம் வருது யாரு இடும்பனுக்கு கோபம் வந்ததுனால அங்க இடும்பனுக்கு அண்டாத கோபம் காணும் அங்க வந்த அவனுக்கு நீல புலி கண்ணு ரெண்டும் அங்க நெருப்பு தணலானதுனால அங்க பீமகிட்ட சரியான சண்டைக்கு வரான் பீமகிட்ட வந்ததுனால பொன் பேச கேட்டுட்டு நீ என்கிட்ட வராத ஆனா வந்தீனா ஓடி போயிடுறான்னு பீமன் சொன்னதுனால அந்த இடும்பனானவன் நான் அப்படியெல்லாம் போக முடியாது வாரா நீயாச்சு நானாச்சுன்னு வந்து பீமனை வந்து சரியான யுத்தம் செய்ய வர யுத்தம் செய்ய வந்ததுனால அங்க இருவரும் அங்க யுத்தங்களும் செய்தார் இருவரும் யுத்தம் செய்யணும்னு பார்த்தா அந்த வனமே கிட்டு சவுண்ட் வருது அப்பேருக்கு அந்த சத்தம் போடுது இவனை அவன் தூக்கி போட பீமனை இவன் தூக்கி போட இடும்பனும் பீமனுக்கும் சரியான சண்டை அப்படி சண்டை நடந்ததுனால பச்சை மரமெல்லாம் குட்டிங்க அடிக்கிறான் பீமனானவரு அதே மாதிரி அவனும் மரத்தை குட்டிங்க அடிக்கிறான் ஒருவருக்கு ஒருவர் செவிக்க முடியல அப்பேருக்கு அந்த சண்டை போடுறாங்க ஆனா பீமராஜ வந்து ஆதித்யாமன் பிள்ள அவன் 70,000 கஜேந்திர பலம் அடிச்சவன் ஒரே குத்தல இந்தாண்டுகிற பல்லெல்லாம் கொட்டி போச்சு இந்தாண்டு குத்தல இந்த பல்லெல்லாம் கொட்டி போச்சு பழுவெலும்பு எல்லாம் ஒரே குத்தல பழுவு எலும்பு எல்லாமே நொடுங்கி போச்சு இந்தாண்டு குத்தல இந்த பழுவெலும்பு வழங்கி போச்சு தலைமையில ஒரே குத்தா குத்தி உருண்டையா பண்ணிவிட்டாரு பீமராஜா உருண்டையா பண்ணதுனால அப்ப அவ அண்ணன் செத்ததை கூட கண்டுக்கலாம் யாரு இடிமச்சி பீமராஜா மேலேயே ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி இருந்ததுனால ஐயோ ஐயோ என்று அழுதான்னு முருகேசன் காசு 50 ரூபா போடப்பட்டது அத்தனை திரவரமால ஆயா நெருப்பில் பிறந்த நீல வளர்ந்தாங்க ஐவருக்கு தேவி அழியாத பாஞ்சாலி உன் சன்னதி வளர்ந்தாங்க வளர்ந்து சிறப்பா இந்த பிரகாரம் தானே அப்ப இடுமச்சி அலுவலத்தை பார்த்துட்டு அந்த குந்தாதேவி தாயார் எந்திரிச்சுக்கிட்டாங்க அங்க தர்மராஜா எந்திரிச்சுக்கிட்டாரு அப்ப அர்ஜுன மகாராஜனும் எந்திரிச்சுக்கிட்டாரு நகலங்ககாதேவரும் எந்திரிச்சுக்கிட்டாரு எல்லாம் நித்தர கழிஞ்சு பேர் சொல்ல தங்கராஜி போடப்பட்டது காசு 50 ரூபா அம்மா மேல அத்தனை தலைவரா நெருப்புல பிறந்த ஈழ பிறந்தாங்க ஐவருக்கு தேவி அழியாத பாஞ்சாலி உன் சன்னதி வளர்ந்தாப்படி அவர் சன்னதி வளர்ந்து சிறப்பா இருக்கணும் பேசு கோவிந்தராஜ் 1 லிட்டர் பால் கொண்டாந்து பாரதம் படைக்கல பாரத பூசாரிகளுக்கு கொடுக்கிறார் அவரு பல்லாண்டு பல்லாயிரம் சதாபடி அவங்க சிறப்பா இருக்கணும் பெரிய தம்பி போடப்பட்டது காசு 20 ரூபா காராம் பசும்பால் கொடுத்தார் உப்புசாமி பெரிய தம்பி பெரிய திருப்பதிக்கு வெங்கடாஜலபதிக்கு போடுறது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போடுறது ஏழுமலையா சன்னதி வளர்ந்தாமடி வளர்ந்து அந்த ஏழுமலையா சன்னதிகளும் அங்க வளர்ந்த மாதிரி வேணும்னு சொல்லி அண்ணனும் சிறப்பாக அங்க வாழ்த்தினார் அண்ணே எங்க பத்திரி எத்தனையே எங்க பாராளத்தாய அவர் சன்னதி ஏழுமலையா சன்னதி வளர்ந்தாமடி வளர்ந்து சிறப்பாக பால் கொடுத்தவர்கள் அவங்க பேர் சொல்றாங்க
சீனிவாசன் கோவிந்தண்ணன் 2 பேரும் ஆளுக்கு 1 லிட்டர் பால் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகவானுடைய சன்னதி வளர்ந்து அப்படி வளர்ந்து 6ஆம் பசுபால் வைத்தவர்களுக்கு ரஞ்சது காசு 50 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க. அப்பா அப்பா கணேசம் சரசு 50 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க. 10 நீர் தருவது மேல நெருப்புல பிறந்த பாஞ்சாலி காராம் பசும்பால் கொடுத்தவங்களுக்கு பட்டி பெருக வேண்டும். பால்பான பொங்கி கணவன மனைவியின் கூட்டங்களையாம கொண்டு போடாம ஆண் பெண் குறைவில்லாத செல்வத்தோடு ஆயாளுடைய சன்னதி விழுந்து சிறப்பா இருக்கணும். பகவானே காராம் பசுவினால தூர்வா ரிஷிக்கு பசியாத்துறது மாதிரி அவங்க குடும்பம் என்னைக்கு சிறப்பா இருந்து பல்லாண்டு பல்லாயிரம் சதாகோடி ஆண்டு சிறப்பா இருக்கணும். அண்ணன் பேரு கோவிந்தன் நயனம்மா கார்த்தி சரவணன் தமிழ் செல்வி 1 லிட்டர் பால் கொடுத்தாங்க பாரதம் படிக்கிறவங்களுக்கு. அதனால அவங்க நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு பட்டி பெருக்கு பால்பான பொங்கி கணவன மனைவி கூட்டங்களையாக கொண்டு போகிறாங்க. ஆயாவுடைய சன்னதி விழுந்தாமல் சிறப்பா இருக்கணும். பழனி கவுண்டர் ஆயா பத்தினி தருவதனால காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறார். அவருக்கு நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். பகவான் இந்த பிரகாரம் தானே எங்க பத்தி நீ எத்தனவாதையே எங்க பாரணந்த தாயில் பிறந்தவம்மா நீ நீலவரந்தனே ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத இந்த துட்டிட்ட கையினாலே அவருக்கு துன்பம் வந்தா நீக்கி அவருக்கு ஆசை எடுத்த கையினாலே அவருக்கு கஷ்டம் வந்தா நீக்கி ஆயாளுடைய சன்னதி வந்தா அப்படி வளர்ந்து அந்த ஈசனுடைய பாசிப்பாத ஆசாரம் ஆகிட்டு பாண்டவர்கள் அஸ்தாபுரத்து ஆழ்றதுக்கு போய் நாடு 56 நாட்டிலையும் தேசத்தாண்ட மாதிரி அவங்க சிறப்பா இருந்து கூட்டம் குறையாம கொண்டு போவாங்க. சிறப்பா இருக்கு. இந்த பிரகாரம் அங்க இருக்க வந்த வேலையில அந்த இடும்பச்சியானவளானவன் சரியான சத்தம் போட்டதுனால அப்ப குந்தாதேவி தர்மராஜா அர்ஜுனன் நகலம் ஜகாதேவர்லாம் எந்திரிச்சு பார்த்தாங்க. ஏண்டாப்பா நாம இருந்தது வாரணாவதத்துல இருந்தோம், அங்க இருந்து நாம இப்ப எப்படி வந்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டதுனாலதானே அப்ப வெற்றி மதையானோ அந்த மதகரிய அந்த பீமசேனனானவர் சொல்றாரு, அம்மா நம்மளுக்கு நம்ம சித்த நம்ம பெரிப்ப மகனா பெரிப்பனானவன் நம்மளுக்கு விதர சித்தப்பன் இவன் பெரிப்ப திரகராட்டியன் அவருக்கு பிறந்தவரு திரியோதரன். அவன் வாரணாவத்துல அருகுமா மாலை கட்டி நம்மளுக்கு நெருப்பு வச்சு தீயினால கொல்லணும்னு நினைச்சான். அதனால நம்ம சித்தப்பை விதரங்கிறாரு. அவர் வாரணாவதத்துல இருந்து இடும்பாசூரவன வரைக்கும் சொரங்க வச்சு கட்டி இந்த வழியா போய் தப்பிச்சு பொழைச்சிட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. புரோசநகர மந்திரி சொன்னா, அதனால உங்களை தூக்கம் கிடையாது கொண்டாந்துட்ட இடும்பாசூர வனத்துக்கு. இந்த இடும்பாசூர வனத்துக்கு சொந்தக்காரியா இடும்பி இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தம் போடுறாமா அப்படின்னு பீமராஜா சொல்றார். அப்ப இடும்பச்சு அவத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏமா நீ வெங்கடேஸ்வரில் பிறந்தவாளே நீலவரந்தையா அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியார பாஞ்சா நீ பத்தினியா நீ பிறந்து உனக்கு பாரதம் உண்டாச்சு அம்மா உத்தமியா நீ பிறந்து உனக்கு ஊரெல்லாம் பேரம் அம்மா உன் பேரானது போல எல்லாம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி அம்மா குந்தாதேவி அம்மாளானவங்க அப்ப பீமராஜா கிட்ட சொல்றாங்க, ஏப்பா இந்த இடும்பாசூர வனத்துக்கு இவத்தான் சொந்தக்காரியம், அதனால உன் மேல பெரிய ஆசை வைக்கிறா, ஏப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு குந்தி அம்மா சொல்றாங்க. குந்தி அம்மா சொன்னதுனால அப்ப பீமராஜா சொல்றாரு, அம்மா எத்தனை இருந்தாலும் என்னுடைய அண்ணனானவர் தர்மராஜாக்கிறார், அவர் கல்யாணம் பண்ணிக்காத நான் பண்ணிக்க மாட்டோமா அப்படி என்று அங்க சொன்னாரான்னு. அப்படி சொன்னதுனால அப்ப பெத்த தாயாரானவன் குந்தி அம்மா சொல்றாங்க, அப்பா அவருக்கு பின்னால கூட கல்யாணம் ஆகட்டும், இவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னதுனால
அப்ப பீமராஜா கேக்குறார், இவன் எந்த ஊரு எந்த நாடு எங்க இருந்து இங்க வந்தா என்று. அப்ப பீமராஜா தானுமே கேட்டாரானே, எந்த ஊரு எந்த நாடு எங்க இருந்து இங்க வந்தா, இவன் பேர் ஏது ஊர் ஏது, அதனால ஒண்ணுமே தெரியாத இவளை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டதுனால அப்ப இடும்பச்சு சொல்றா, நான் வந்து இடும்பாசூர வனத்துக்கு நான் சொந்தக்காரி, எங்க அண்ணனும் நானும் தான் இங்க இருக்கிறான். அதனால என் பேரு இடும்பச்சு கிடையாது, என் பேரு கமலக்கண்ணி. கமலக்கண்ணின்னு தான் என் பேரு, இடும்பச்சு கிடையாது. நீங்க இங்க வந்தது, நீங்க எங்க போறீங்க, நீங்க யார கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு நான் முக்காலமும் சொல்லுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இடும்பச்சு சொல்றா. நான் முக்காலமும் சொல்லுவேன், என் பேரு இடும்பச்சு கிடையாது, என் பேரு கமலக்கண்ணி அப்படின்னு சொன்னதுனால, அடி அம்மா நீ இவ்வளவுலாம் சொல்ற, நாங்க இப்ப எந்த நாட்டுக்கு போவோம், நாங்க எப்படி வாழுவோம் அப்படின்னு கேக்குறாங்க குந்தாதேவி. குந்தாதேவி கேட்டதுனால அந்த கமலக்கன்னியானவ சொல்றா, நீங்க வந்து 303 அக்கராவரம் போறீங்க, அங்க 360 பாப்பாரு இருப்பாங்க. 360 பாப்பாருக்கிட்டையும் இந்த பீமராஜாவ ஆனவரு வேஷ்டி விரிச்சு போட்டு அங்கங்க சாப்பாடு வாங்குவார். சாப்பாடு வாங்கி உங்களுக்கு அன்னமெல்லாம் கொடுப்பார். அது மாதிரி அங்க இருக்கும் போது சில காலம் கழிச்சு அங்க வந்து ஒரு பொண்ணு சுயவர நாட்டி கல்யாணம், அஸ்திராபுரத்துல கல்யாணம்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் கல்யாணம்னு சொல்லி நாட்டோட நாடு 56 தேசமும் வரும். வரும்போது உங்களுக்கு இல்லத்தக்கனமான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த லக்கணமெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த கமலக்கண்ணி சொல்றான். கமலக்கண்ணி சொன்னதுனால இதெல்லாம் உனக்கு எப்படி அம்மா தெரியும் அப்படின்னு குந்தாதேவி அம்மா கேக்குறாங்க. குந்தாதேவி தாயாரும் கேட்டாங்க. குந்தாதேவி தாயாரு கேட்டதுனால அங்க தர்மராஜாவானவரு, அம்மா அம்மா அங்க முக்காலும் தானே அங்க சொன்னாலே, முக்காலும் சொல்றான். அவன் நடக்கிறது நடக்க போறது எல்லாரும் முக்காலும் சொல்றாள். அம்மா சரி, நாங்க இதுக்கு முன்ன நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தர்மராஜா கேக்குறார். தர்மராஜா கேட்டதுனால அந்த கமலகன்னியானவ சொல்றா, என் பேரு கமலகன்னி, நீங்க உங்களுக்கு பங்கும் பகையாளி, உங்களுக்கு பாதி நாடு சத்ராவாதி, அவன் இன்னும் பகையாளி, அவன் ஏறுபட்ட சத்ராவாதி, அவன் கொல்ல நினைத்தானே அந்த குருட மகன் சத்ராவாதி, கொல்ல நினைத்தான் குருட மகன். அதனால அந்த சாமியுடைய புண்ணியத்துல, மகாவிஷ்ணு பெருமாளுடைய புண்ணியத்துல தப்பி பொழைச்சி வந்துட்டீங்க. ஆமா, இடும்பாசூர வனத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி இருந்திருந்தீங்கன்னா அரக்கமா மாலையிலேயே அங்க தீ வச்சு உங்களை கொண்டு இருப்பாங்க. சாமியோடைய புண்ணியத்துல நீங்க வந்துட்டீங்க, அது உண்மையா இல்லையாடி அம்மா அப்படின்னு எல்லாம் சொல்றா. அப்படி கமலக்கண்ணி, அடடா இவளா பார்த்தா ஒரு தெய்வ கண்ணி மாறிக்கிறா, இவ நடந்தது நடக்க போறதுன்னு சொல்றா. அதனால பீமராஜா நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு குந்தாதேவி சொல்றாங்க. குந்தாதேவி சொன்னா, நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு சுயவர நாட்டி உங்களுக்கு அங்க சரியான சிறப்பான கல்யாணம் எல்லாம் நடக்கும்னு கமலக்கண்ணி சொன்னதுனால இத்தனையும் சொல்றீ அம்மா. சரி அம்மா, நான் பீமராஜாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க கல்யாணங்கள் தானே அங்க செய்யவே வேணும். அப்பா கமலக்கண்ணியை கூப்பிட்டு, ஏப்பா இவளை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க, இந்த வனத்துல நாம கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், இடும்பாசூர வனத்துல அப்படின்னு குந்தாதேவி சொல்றாரு. தர்மராஜா சொல்றாரு, மோசப்பட்டதுனால அங்க எங்க நம்ம காட்டு கொடியை பிடிங்க அந்த பீமராஜாவானவர அப்பா அப்படி கட்டுக்கொடியிலேயாவது ஒரு தாலி மாதிரி போடுப்பா அப்படி என்று அங்க குந்தாதேவி சொன்னாங்க. அங்க தாய் சொல்லுக்கு தவறு இல்லைன்னு சொல்லி அங்க வெற்றி மதையானோ அந்த மதகரிய வீமன்
அங்க அந்த கமலக்கன்னிக்கு தாலி கட்டி அங்க இருக்கிறாங்க. சில காலம் இருக்கும்போது பீமை என்ன பண்றதுன்னா அந்த அரக்கமா மாளிகை கொல்லி வச்சாரு, அந்த கொல்லிக்கட்டையவே இப்படி குடிச்சுக்கிட்டு ஒரு கல்லு மேல உக்காந்துக்கிட்டே இருக்கிறார். இரவும் பகலும் இந்த பாண்டவர்கள் தர்மராஜாவுக்கு, அர்ஜுன மகாராஜனுக்கு, நகலன் ஜகாதேவருக்கு, குந்தா தேவிக்கு எந்த ஒரு அலும்பும் வரக்கூடாது அப்படின்னு உக்காந்துக்கிட்டே இரவும் பகலும் தூங்காம இருக்கிறார். அப்ப அந்த கமலக்கன்னியானவ அப்படியே அவளும் பாவும் பொக்குனே உக்காந்துட்டு இருக்கிறார். அப்புறம் குந்தா தேவி சொல்றாங்க, ஏப்பா உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, இந்த இடும்பச்சி கமலக்கன்னிக்கு உனக்கு பீமனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. அதனால அப்பா நீ இரவும் பகலுக்கும் எங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்க வேணாம், எந்த காவலுக்கு இருக்க வேணாம். அப்படியா இருக்கிறதுண்டா இரவுல மட்டும் எங்களுக்கு காவல், பகல பூரா அந்த பெண்ணோட இருப்பா அப்படின்னு குந்தா தேவி சொல்றாங்க. அந்த காலத்துல ஆயாளானவங்க பத்தினி துறவத மேல போட்டது அந்த நெருப்பில் பிறந்தவம்மா அங்க நீலவரந்த ஐவருக்கு தேவி அம்மா அழியாத பாஞ்சா. ஆயா உன் சன்னதி வளர்ந்தா அப்படி ஆயா சன்னதி வளர்ந்து நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கு. சாமி ஓடு சின்ன பண்ணு போடப்பட்டது காசு 50 ரூபா. ஆயா பத்தினி துறவத மேல அரிஜன மேல கிடி கிடி அரிஜுனனே ஏஜகவாஜகனே 32 அழகு படைச்ச மோகனாசுர எடுத்தவரே எங்க பத்தினி அத்துறவாதையோ எங்க பாராளந்த தாய் ஆயா நீ நிருபில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாதவன் நீ பாஞ்சாலினி பிறந்த. அது மாதிரி அவங்க நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் தானே அங்க வெற்றி மதையானோ அங்க மதகரிய பீமஜேனரானவரே ஆயா குந்தா தேவி அம்மா சொன்ன பிரகாரம் பகல் பூரா இவங்களுக்கு காவலுக்கு இருக்கிறார். அப்ப நைட்ல இருப்பா, நைட்ல மட்டும் காவலுக்கு, பகல் பூரா அந்த அம்மாவோட இரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆறு குந்தா தேவி. அந்த பிரகாரம் தானே உன் பேர் சொல்லிட்டாங்க. சாமி பேரு அப்பா பேரு சேட்டு. சேட்டு போடப்பட்டது இன்னார வேலையில ஆயாளுக்கு 100 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தாரு, அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தாரு. ஒரு காசானது மறு காசாயி அவங்க அணு போன பக்கம் எல்லாம் அரசப்பட்டாள், அவங்க பொண்ணு போன பக்கம் எல்லாம் பெத்து பெரிய கூடியால் ஆயா சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும் பகவானே. இந்த பிரகாரம் தானே அங்க வெற்றி மதையானோ அங்க மதகரிய பீமஜேனனானவரே அப்படியே பகல் பூரா அந்த கமலக்கன்னியோட இருக்கிறார். அந்த இரவல மட்டும் இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அப்படி பாதுகாப்பா இருந்ததுனால அங்க அந்த அம்மாவோட சேர்ந்து இருந்ததுனால அருமையானவருக்கும் அந்த கமலகன்னியானவனுக்கும் அருமையான புத்திரம் ஒண்ணு உருவாயிட்டான். புத்திரம் வயிற்றுல உருவானதுனால அங்க ரிஷி பண்டரா தங்காதபடிக்கு 3.25 நாளில அருமையான ஒரு ஆண் புத்திரம் பிறந்துகிட்டான். ஆண் புத்திரம் பிறந்ததுனால அப்படியே பார்த்தா அவனை பார்த்தா 5 வயசு பையன் மாறிக்கிறான். அப்பேருக்கு அந்த ஆண் புத்திரன் பிறந்ததுனால அந்த பீம எப்படி இருக்கிறாரு, பீம மாறி குழந்தை துட்டுமுட்டியா இருக்கிறான். அவன் கையும் காலும் பார்த்தா 5 வருஷத்து பையன் மாறிக்கிறான். அப்படி இருந்ததுனால அப்ப தர்மராஜா சந்தோஷப்படுறாரு, பீமராஜா சந்தோஷப்படுறாரு, அர்ஜுன மகாராஜன் சந்தோஷப்படுறாரு, நகலஞ்சகா தேவர் சந்தோஷப்படுறாங்க. அங்க குந்தா தேவி தாயாரும் அங்க சந்தோஷங்களும் பட்டாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டதுனால நம்ம குடும்பத்துக்கு அந்த பாவி திரிவதரை நம்மள வாரணாவாதத்திலேயே அங்க அழிக்க நினைச்சான். ஏதோ அந்த மகாவிஷ்ணு பெருமாள் புண்ணியத்துல அந்த ஏழுமலையாம் புண்ணியத்துல நாம தப்பி பொழைச்சு இடும்பாசூர வனத்து வரைக்கும் நம்ம விதர மகாராஜன் கொழுந்தனாரு
சுரங்கம் வச்சு சிப்பி சாஸ்திரி கணக்குங்கிற புரோசனுங்கிற மந்திரி எல்லாத்தையும் வச்சு சுரங்கம் வச்சு கட்டினதுனால நாம சாமி புண்ணியத்துல தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம குடும்பத்துக்கு அருமையான ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா தானே அங்க இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அப்ப ஆகாயவாணி பூமாதேவி 33 முனிவர்கள்லாம் வேண்டி இவனுக்கு என்ன பேரு வைக்கலாம்னு சொல்லி அங்க பேருகளும் தானுமே அங்க வச்சாங்க. அப்படி பேரு வச்சதுனால ஆகாயவாணி எல்லாம் வந்துட்டாங்க. 33 முனிவர்கள் 48,000 ரிஷிவர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்ததுனால அப்படியே பேர் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அந்த பீமராஜாவுக்கு பிறந்தவன், அந்த கமலகன்னிக்கு பிறந்தவன், கடோர் கச்சன் கடோர் கச்சன் கடோர் கச்சன் கடோர் கச்சன்னு பேரு 3 தாரு வைக்கிறாங்க. அங்க பேர்களும் தானே அங்க வச்சாங்க. கடோர் கச்சான்னு பேர் வச்சுட்டு அங்க சில காலம் அங்கேயே இருக்கிறாங்க. எங்க இடும்பாசுர வனத்துல. அப்படி இருந்ததுனால அப்புறம் சரி நாங்க இவ்வளவு நாள் இருந்த வரைக்கும் போதும், நாம நாம 303 அக்கராவரம் போலாம் அப்படின்னு சொல்லிதானே அங்க வேத வியாசத்தானே அங்க வேத வியாசத்தானே அங்க வந்தார நேரம் அவரு ஓட்டம் பெருநடையா அங்க வாரார அப்ப பராசருக்கு பிறந்தவரானவரு வேதவியாசர் மகாராஜனானவரு இங்க ஜலகாலம் இருந்த வரைக்கும் போதும், நீங்க இந்த நாடு விட்டு அங்க 303 அக்கராவரம் போங்க அப்படி என்று அங்க சொன்னாரான்னு. அப்படி சொன்னதுனால பாண்டவர்கள் ஐவரும் 10 அந்த அம்மா குந்தி அம்மாலும் எல்லாரும் தாயாரும் எல்லாம் போறாங்க. நாங்க 303 அக்கராவரம் போறோம் சாமி, நீங்களும் வாங்க அப்படின்னு அந்த கமலக்கன்னியும் கடோர் கச்சனையும் வாங்க போலான்னு கூப்பிட்டா, இல்ல நாங்க வரலமா, நீங்க போயிட்டு வாங்க, என்னை விட அழகான பொண்ணு உங்களுக்கு அமைவா, அதை திருமணம் பண்ணி இன்னும் சிறப்பா நீங்க இருங்க, என்னை விட்டுட்டு போங்க, இந்த வனத்துக்கே நான் தான், இந்த வனத்துக்கே நான் தான் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதுனால அப்ப வெற்றி மதையானோ அங்க மதகாரிய பீமஜானவரு முத்துராஜி சத்தியா போடப்பட்டது. ஆயா பத்தினி எத்திரவதையே பாரளந்த தாயா ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாதமா நீ பத்தினி அணி பிறந்து உனக்கு பாரதம் உண்டா அம்மா உத்தமி அணி பிறந்து உனக்கு ஊரெல்லாம் பேரானது போல அவங்க நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். விசியா போடப்பட்டது பத்தினி துறமது மேல ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலின்னு பேர் வாங்கின மாதிரி சிறப்பா அவங்க இருந்து நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் தானே அப்ப கடோர் கச்சனி கமலக்கண்ணி இங்கே விட்டுட்டு இடும்பாசூர வனத்துக்கே நாங்கத்தான் இருக்கிறோம், யாருமே கிடையாது அப்படி என்று அங்க சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால அப்ப பாண்டவர்கள் ஐவருங்க குந்தா தேவி தாயாரும் அவங்க ஓட்டம் பெருநடையா அங்க போனாங்க. அப்ப தூர்வாரிசியும் போறார், பராசருக்கு பிறந்த வேதவியாசரும் போறார். அங்க எல்லாரும் தானுமே அங்க போனாங்க. போனதுனால அவங்க காடும் செடி தாண்டி அவங்க கரிகமலை தந்தாண்டி அவங்க ஆறும் சுனை தாண்டி அவங்க அதிக அவங்க வனமா வனம் தேடி அங்க போறாங்க. அவங்க நீட்டிடும் கால்களுக்கு நெருங்கி இப்ப தள்ளிட அவங்க மண்டிடும் கால்களுக்கு ஒரு மாதளம்பு தள்ளி அவங்க சல்லிடங்கள் போட்டுமல்ல அவங்க தட்டி வரிஞ்சி கட்டி ஒரு தாமரப்பு சுங்கமிட்டு அவங்க காடும் செடி தாண்டி அவங்க கரிகமலை தந்தாண்டி அவங்க ஆறும் சுனை தாண்டி அவங்க அதிக வனம் தான் அவங்க வனமா வனம் தேடி அங்க போறாங்க.
மாதிரி காடும் செடி தாண்டி கரிகமலை தாண்டி ஆறும் சுனை தாண்டி அதிகே வனம் தாண்டி சிங்கம் உறங்குவானா, சிறுபுலியா தூங்குவானா, காட உறங்குவானா, காட்டான தூங்குவானம். அந்த வனமெல்லாம் தாண்டி போறாங்க. பாக்கியம் பத்தினி திரவதம் மேல போடுறது 100 ரூபா போட்டு பாக்கியம் வாழ்த்துறாங்க. அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க, அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க. ஆயா சன்னதி வளர்ந்த பாடி அவங்க சன்னதியும் வளர 100 ரூபா போட்டு வளர்த்துறாங்க. சிறப்பா இருக்கணும். உங்க பேர்? சின்ன பொண்ணு பிறப்பு பாடுறது. ஆயா பத்தினி துறவத மேல அவங்களுக்கு நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோட சிறப்பா இருக்கணும். அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க, அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலே அவங்க எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருந்து செய்யும் தொழில் லாபத்தை கொடுத்து ஆயா சன்னதி வளர்ந்த பாடி அவங்க சன்னதியும் வளர இந்த பிரகாரம் அங்க இருக்கும். அந்த வேலையில அப்ப பாண்டவர்கள் 5 அப்ப பராசருக்கு பிறந்த வியாத வியாசரம் குந்தாதேவி எல்லாமே 303 அக்கராவரத்துக்கு போறாங்க. காடும் செடி தாண்டி கரிகமலை தாண்டி ஆறும் சுனை தாண்டி அதிகே வனம் தாண்டி அவங்க வனமா வனம் தேடி போறாங்க. அப்படி போகும்போதுதானே அங்க பாண்டவர்கள் 5 குந்தாதேவி தாயா அப்பா எல்லாரும் தானேமே அங்க போனாங்க. போகும்போதுதானே 303 அக்கராவரத்துக்கு போய் சேர்றாங்க. அப்படி போய் சேர்ந்ததுனால அப்ப 303 அக்கராவரத்துல பெரிய பிராமணர் 360 பாப்பார்கள் இருக்கிறாங்க. எல்லாம் பிராமணராவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதுதானே அப்ப பாண்டவர்கள் 5 குந்தாதேவியும் அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதுதானே அப்ப இவங்க வெந்த சோறு அறியாத வெதமறியா 5 பேர் பாண்டவர். குந்தாதேவியும் அதே மாதிரி சாப்பாடே கிடையாது. அதனால இந்த வெற்றி பீமனுங்க அங்க புறப்பட்டானான்னு அந்த வெற்றி மதையா பீமராஜனானவரு பாவி தேவனுக்கு பெற்றெடுத்த வால்வீமனானவரு வீட்டுக்கு பாப்பாறு வீடு 360 பாப்பாறு வீடுகிறாங்க. அங்க வீட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பாண்டவருக்கு 5 பேர்த்துக்கும் அந்த குந்தா தேவிக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி போய் வேஷ்டி விரிச்சு போட்டு அங்கங்க சாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறார். சோறு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால அங்க வெற்றி மதையானோ அந்த மதகரிய பீமானுமே அவன் வாட்டம் பெருநடையா அங்க போறானே. அப்படி போனதுனால எல்லா பாப்பார்களும் சாதமெல்லாம் கொடுக்கறாங்க. சாதமெல்லாம் வாங்கிட்டு வந்து பீம ஒரே மூட்டையா வைக்கிறார். பீம ஒரே மூட்டையா வச்சதுனால குந்தாதேவிக்கு முன்னால வைக்கிறார். குந்தாதேவி மூட்டையை பார்த்துட்டு சாமி சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா, சரி சாமி உட்காரு அப்படின்னு பீமராஜாவுக்கு மட்டும் பகுதி சாதத்தை அப்படியே கொடுத்துட்றாங்க. பகுதி சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அது பீமனுக்கு பகுதி சாப்பாடு. தர்மராஜா அர்ஜுனன் நகலன் ஜகாதேவர் குந்திமாலுக்கு எல்லாத்துக்கும் பகுதி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே காலம் கழிச்சுக்கிட்டு சில நாள் இருக்கிறாங்க. அங்க சில நாள் தானே அங்க இருந்தாங்க. அப்படி சில நாள் இருந்ததுனால அப்பா என்ன பண்றான்னா சில நாள் இருக்கும் போது அப்ப எல்லா 360 பாப்பார்களும் அங்க ஒருத்த பக்காசூரன்னு வனத்துல இப்படி பெரிய பாரஸ்ட், இப்ப ஏற்காடு மலையாட்டம் பெரிய பாரஸ்ட்ல பக்காசூரன் தானே அங்க இருந்தான அண்ணன் பேரு மனோகரன் பிரியா 100 ரூபா அண்ணன் போட்டு வாழ்த்துறாரு. எந்த சாமி மேல? துரவதி அர்ஜுன மேல. அந்த துரவதி அர்ஜுனனானவரே, அந்த கிட்டி அர்ஜுனனானவரே, ஜகவாஜகனா 32 அழகு படைச்ச மோகனாசுர எடுத்தவரே, தேவேந்திரன் பெத்தெடுத்த அங்க தேர் விஷயம் பேரு காலம்
தேவேந்திரம் பெத்தெடுத்த தேர் விஷயம் பேர் விளங்குது, அவருக்கு பேரு விளங்குது, பிறகிலியுமாகுது. எங்க பத்தினி எத்திரவதையே எங்க பாரளந்த தாய் அவரு துட்டெடுத்த கைனாலே, அவருக்கு துன்பா வந்தா நீங்க அவருக்கு ஆசை எடுத்த கைனாலே, அவருக்கு கஷ்டம் வந்தா நீங்க அந்த ஆயா சன்னதி வளர்ந்தபாடி அவங்க சன்னதியும் வளர. ஆயா பத்தினி நோய் இல்லாதவங்களும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கும். பிரபாகரன் சத்தியா காசு 20 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. பத்தினி துறவத மேல நிர்மல பிறந்த நீலவரந்தங்க ஐவருக்கு தேவி அறியாத பாஞ்சாலி பிள்ளைங்களை கல்லுமுடி சந்துமுடி பாலாஷ்டம் பிள்ளைச்சுடி காத்துதற்கு கந்துஷ்ட எல்லாம் நீக்கி கொடுத்து சிறப்பா வச்சிரு ஆயா. இந்த பிரகாரம் தானே அப்ப வெற்றி மதையானோ அங்க மதகாரிய வீமானம் பீமஜானரானவரு அப்படியே 360 பாப்பார் வீட்லயும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுல வாங்கிட்டு வந்து சாப்பாடு தன்னுடைய அம்மா குந்தி மாகிட்டே கொடுக்கிறார். அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் சாப்பிட்டு 360 பாப்பார்கிட்டயும் அங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு மொட்டை பாப்பாத்தி வீட்டுல அங்க தங்கி இருக்கிறாங்க. அங்க அவங்க தங்கி இருக்கிற வீடு அந்த அம்மா பேரு மொட்டை பாப்பாத்தி. அந்த பாப்பாத்தி பிராமண அம்மா இருந்ததுனால அந்த அம்மாளுக்கு 12 வருஷம் ஆணோ பொண்ணோ எதுவுமே இல்லை. 12 வருஷம் இல்லாததுனால தவம் கிடந்து 12 வருஷம் கழிச்சு ஒரு புத்திரம் பிறகுறான். ஒரு ஆண் புத்திரம் பிறந்ததுனால அந்த ஆண் புத்திரம் தானுமே அங்க பிறந்தானு உன் பேர் சொல்லிட்டு உன் பேர் காவியா சிவா போடப்பட்டது காசி 100 ரூபா. பத்தினி துறவது மேல அவங்க காவியாவும் சிவாவும் அந்த ஹரிஜன்னம் துறவதையும் சிறப்பா இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க சிறப்பா இருந்து ஆயா பத்தினி துறவாதையே எங்க பாரளந்த தாயா ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்தங்க அம்மா நீ ஐவருக்கு தேவை அம்மா நீ அழியாத ராஜா ஆயா உன் சன்னதி வளர்ந்தாப்படி ஹரிஜன்னோ நீயும் பின்னால கல்யாணம் சுபகாரி உங்களுக்கு நடக்குது. அது மாதிரி அவங்க சிறப்பா இருந்து உன்னுடைய சன்னதி வளர்ந்தாப்படி வளர்ந்த சிறப்பா இருக்கணும் அப்பா. இந்த பிரகாரம் தானே அப்பா அந்த மொட்டை பாப்பாத்திக்கு 12 வருஷம் பையனோ பிள்ளையோ எதுவும் இல்லை. 12 வருஷம் கழிச்சு அருமையான ஒரு புத்திரன் பிறக்கிறான். பிறந்ததுனால அந்த புத்திரன் அவனுக்கு ஒரு 17-18 வருஷம் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பக்காசூரன் இப்படி ஏற்காடு மலையாட்டம் ஒரு மலை மேல இருக்கிறான். அதுக்கு முன்ன என்ன பண்ணான் அந்த பக்காசூரனா, இந்த ஊர்ல இருக்கிறவங்கள 360 பாப்பார் வீட்லயும் தினம் அவன் எதை நினைக்கிறானோ ஆணோ பொண்ணோ ஆடோ மாடோ எதை கிடைச்சாலும் அடிச்சு சாப்பிடுவான். அவன் இஷ்டத்துக்கு கட்டாமுடான்னு அடிச்சு சாப்பிடுவான். அப்படி இருக்கும்போது 360 பாப்பார்களும் சேர்ந்து அந்த பக்காசூரனுக்கு ஒரு கட்டளை விட்டாங்க. கட்டளை என்ன விட்டாங்கன்னா, அப்பா நீ பக்காசூரன் எங்களை இந்த நாட்டுல 360 பாப்பாரியும் 303 அக்கராவரத்துல எல்லாத்தையுமே கட்டாமுடான்னு அடிச்சு ஆடு மாடு மனசு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுற. அதனால நாங்க உங்களுக்கு ஒரு கட்டளை இடுறோம். அம்மா உங்க பேரு கோவிந்தன் கண்ணம்மா சாக்லேஷா அகிலேஷ். காசு 50 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. பத்தினி துறவத மேல ஆயா நெருப்பில் பறந்தவம்மா நீ நீலவரந்தாங்க அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத ஆயா பாஞ்சாலியா நீ பிறந்து உனக்கு பாரதம் உண்டா அது மாதிரி உண்டானது மாதிரி அவங்க எல்லாம் சிறப்பா இருந்து உன் சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கிறாங்க. இந்த பிரகாரம் தானே அப்ப 360 பாப்பார்களும் அந்த பாப்பார்கள் பிராமணர் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டளை விடுறாங்க பக்காசூரனுக்கு. என்ன கட்டளை விடுறாங்கன்னா, சாமி நீ மாதிரி இது மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு ஆடு மாடு மனுஷரெல்லாம் கொள்ளையடிக்கிறத விட நீ போய் வனத்துல இரு. வயல்காடு நாராயணன் பெருமாள் மாயவர் மேல எங்க மாய பெருமாளானவரே ஏழுமலையா வெங்கடாஜலபதியானவரே நீ செங்கமன்காருடனேறி அவர் ஸ்ரீராம
அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவாறு வார எங்க ஆலில மேல்பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவர் வந்துட்டாரு. பாண்டவருக்கு இனிமேல் அறிவில்லைன்னு சொல்லி மாயவரை காப்பாத்தினது போல அண்ணன் குடும்பமானது அவங்க கணவன் மனைவி கூட்டம் குறையாம கொண்டு போறாம ஆயா சன்னதி அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும். அண்ணன் பேர் சொல்லுங்க. பழனிசாமி, சுசீலா, பாலபடியா கொட்டாய். அவரு காசு 50 ரூபா போட்டு வாழ்த்துறார். எங்க பத்தினி துறவத மேல கிரிகிரி அர்ஜுன மேல அவங்க நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். ஆயா சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதி அவங்க என்ன அம்மா அவங்க ஈசம் போல இருக்க ஆயா பத்தினி துறவதையே நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் தானே அப்ப பக்காசூரனானவருக்கு நீ போய் அந்த மலை மேல இருந்துக்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு உனக்கு 7 வண்டி சாப்பாடு, உனக்கு ஒரு நரப்பலி, 7 2 14 கட்டாய் எருமை கட்டாய் எல்லாமே கொடுக்கறோம்னு சொல்லி ஈஸ்வரி அம்மா காசு 100 ரூபா போட்டு வாக்குறாங்க. பத்தினி துறவத மேல ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவர தங்கையாரு அம்மா இவருக்கு தேவி அம்மா நீ அழியாத ஆயா அழியாத பாஞ்சாலின்னு பேர் வாங்கின. அது மாதிரி அவங்க குடும்பமானது சிறப்பா இருக்கணும் பகவானே. இந்த பிரகாரம் தானே அங்க பக்காசூரனானவரு அங்க வனத்துல இருக்கும் போது அப்ப பக்காசூரனா அங்க இருக்கிறான். உனக்கு 7 வண்டி சோறும் 7 2 14 கெட்டாயும் ஒரு நரப்பலியும் கொடுக்குறோம், வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு பக்காசூரனா வனத்துல உட்கார வச்சிட்டாங்க. வனத்துல உட்கார வச்சதுனால அந்த பக்காசூரன் தானே அங்க சரின்னு சொன்னாரு. சரின்னு சொன்னதுனால பக்காசூரம் போய் அப்படியே பெரிய ஒரு மலை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உட்காந்துக்கிட்டு இருந்ததுனால அப்ப 360 பாப்பாரும் ஒரு நாளைக்கு ஒரு பாப்பாரு அவனுக்கு சாதம் சோறு பண்ணிட்டு போறாங்க. பழனிசாமி சின்னத்தாயே ஆயா பத்தினி துறவது மேல ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரம் தங்கையா அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஜா நீ பத்தினியா நீ பிறந்து உனக்கு பாரதம் உண்டா அம்மா உத்தமியா நீ பிறந்து உனக்கு ஊரெல்லாம் பேரா ஆயா ஊரெல்லாம் பேரானது மாதிரி அவங்க கூட்டம் முறையாம கொண்டு போடாம உன் சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும். ஆயா சாமி உங்க பேர் சொல்லுங்க. அலமேலம்மா போடப்பட்டது எங்க வெங்கடாஜலபதி அம்மாளுடைய பேரு விளங்கினாபடி எங்க பத்தினி துறவதி அம்மா பேரு விளங்கினாபடி கிட்டி அர்ஜுனன் பேரு விளங்கினாபடி ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவர அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாதவா பாஞ்சாலின்னு பேர் வந்த மாதிரி அவங்க குடும்பமானது என்னையும் சிரஞ்சிமா இருந்து பட்டி பெருக்கு பால் பாட போய் கடவுளை முறைக்கு கூட்டம் முடியாம கொண்டு போடாம சிறப்பா இருக்கணும் பகவான். மகேஷ் சவுமணி பெரிய தாய் 100 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க துறவதி அம்மா மேல. ஆயா பத்தினி எத்திரவாதையே எங்க பாராளந்த ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாதவா நீ பத்தினியா நீ பிறந்து உனக்கு பாரதம் உண்டா அம்மா உத்தமியா நீ பிறந்து உனக்கு ஊரெல்லாம் ஆயா குழந்தையானது பேர் என்ன? விசாலி, டேவிட் குமார், திருக்குமரன், தேவா ஆயா பத்தினிய துறவரையே பாராளந்த தாயா இந்த பொண்ணானதுக்கு கள்ளமுடி சந்தமுடி எல்லாமே நீக்கி கொடுத்து படிப்பு கல்வி எல்லாம் கொடுத்து சிறப்பா இருக்கணும்னு சொல்லி ஆயா பத்தினி துறவாதையே எங்க பாராளந்த ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாதவா பாஞ்சாலினி பேரு வாங்கின மாதிரி அதாட்டம் ஒன்னாட்டம் அது ஒரு பொண்ணு நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இந்த பிரகாரம் தானே அப்ப 303 அக்கராவரத்துல 360 பாப்பாரு இருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அந்த பக்கா சோறுனுக்கு 7 வண்டி சோறு 7 2 14 எருமைக்கடா அப்படி எல்லாம் கொடுக்கணும். அதுல ஒரு நரப்பலி, வீட்டுக்கு ஒரு நரப்பலி தினமும் கொடுக்கணும். 360 நாளும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது சரின்ட்டு ஒத்துக்கிட்டான். ஆறு பக்காசூரன் ஒத்துக்கிட்டதுனால போய் மலை மேல உட்காந்துக்கிட்டான். தினமும் ஒவ்வொரு வண்டி சோறு, ஒரு நரப்பலி. ஒரு நரப்பலின்னா ஒரு பையன். 7 2 14 கட்டாயி 7 வண்டி சோறு போகுது எருமை கடாயோட. அப்படி போனதுனால அந்த பக்காசுரனானவனுக்கு சரியான சாப்பாடு எல்லாம் போகுது. போனதுனால வண்டி வண்டியா சாப்பிட்டு அவன் நிம்மதியா அங்க இருக்கிறான், பக்காசுரன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போதுதானே அந்த பாண்டவர்கள் 5 அங்க இருந்தாங்க. பாண்டவர் 5 இருந்ததுனால ஒரு மொட்டை பாப்பாத்தி வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது குந்தாதேவி இருக்கிறாங்க. அந்த மொட்டை பாப்பாத்திக்கு அன்னைக்கு அவங்க பையனும் 7 வண்டி சோறும் எருமை கடாயும் கொடுக்கணும். அவங்களுக்கு அன்னைக்கு அந்த முறை, அதுதான் கடைசி நாள். அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும். அப்படியாகவே அங்க இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அந்த மொட்டை பாப்பாத்தியானவன் அப்படியே தலையா அடிச்சுக்கிட்டு, அப்படியே மாறா அடிச்சுக்கிட்டு ஐயோ குய்யோ என்று அங்க அழுதாளான்னு, ஐயோ குய்யோ என்று அங்க அழுதாளான்னு. எனக்கு நான் ஒரு தாய்க்கு ஒரு பையனா பெத்தேன். நான் என்ன பண்ணிட்டோம், விசயலட்சுமி ரத்தனவேலு சகாதேவமால போறது. இன்னார வேலையில சாஸ்திரத்துல கத்தவன் பெரிய சகாதேவனானவருக்கு தம்பியானவன் காசு 50 ரூபா போட்டு வாழ்த்துறான். அவன் துட்டு எடுத்த கைனாலே அவனுக்கு துன்பா வந்தா நீங்க, அவன் காசு எடுத்த கைனாலே அவனுக்கு கஷ்டம் வந்தா நீங்க. சகாதேவன்னா சர்வசாதாரணமான ஆள் இல்ல. அதாவது சாஸ்திரத்துல சரியான வல்லவன். அதாவது முன்ன நடந்ததையும் சொல்லுவான், பின்னால நடக்க போறதையும் சொல்லுவான். அப்பேருக்கு அந்த சாஸ்திரத்துல வல்லவன். அவன் பேரு விளங்கேது. அவனுக்கு பிறகு 7வது நாளு அவன் மேல காசு போட்டு வாழ்த்துறான் தம்பியானவன். அவன் சன்னதி வளர்ந்தாப்படி வளர்ந்து நோய் இல்லாத வாழ்வோம், குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுனால அந்த மொட்டை பாப்பாத்தி அழுகுறான். நான் 12 வருஷம் நான் புள்ளல்லாத இருந்தேன், வரம் கிடந்தேன். அதனால எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறந்தான் அப்படின்னு சொல்லி அம்மா அழுகுறா. நான் ஒரு தாய்க்கு ஒரு மகனா பிறந்தானே. நான் தோழல தொட்டில் கட்டி நான் தொடையில நடப்பழகி, அட அப்பா மகனே நீ என் அறிவு உள்ள கண்மணியே, என் சோதி பசுங்கிலேயே, என் தொடங்குமா மணி விளக்க, நான் நெய் வருவா சோறு வருவா நான் ஓட்டன்ன அப்பா. 12 வருஷம் எனக்கு புள்ள இல்லையே, இப்ப ஒரு பையன் பிறந்திய, அவனை நான் பக்காசூரனுக்கு இன்னைக்கு பலி கொடுக்க போறேன் அப்படின்னா அழுகுறாங்க. சாமி உங்க பேரு? பாலகிருஷ்ண மகேஸ்வரி. அம்மா சொல்லலாம். ஆயா 10 தரவத மேல போடப்பட்டது. அம்மா காசு 50 ரூபா அவங்க துட்டு எடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க, அவங்க காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா அவங்க என்ன செஞ்சு அம்மா அவங்க ஈசம் போல இருக்க. ஆயா 10 துறவத சன்னாடி வளர்ந்த பாடி அவங்க சன்னாடிய இப்படி இருக்கும் போதுதானே அப்ப அந்த மொட்டை பாப்பாத்தியானவன் அழுது புலம்பனாலே அவன் அண்ணார வேலை, அட அப்பா மகனே, என் அருமை உள்ள கண்மணியே, என் சோதி பசுங்களையே, என் தொடங்குமா மணி விளக்க, நான் நெய் வருவா சோறு வருவா ஊட்டி நான் வளர்த்தனப்பா. 12 வருஷம் புள்ளல்லாத இருந்தனப்பா. இன்னைக்கு பக்காசூரனுக்கு என் மகனை பலி கொடுக்க போறேன்னு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அங்க அப்படியே அழுது புலம்புறாங்க. ஆனா அப்பா மகனே, என் அருமை உள்ள கண்மணியே,
என் சோதி பசங்கிலேயே தொடங்குமா மணிவிளக்க நான் 12 வருஷம் புள்ள இல்லாத இருந்து நான் ஒன்னு ஆண் பையன்னு பெத்து நான் நெய் 1 ரூபா சோறு 1 ரூபா ஊட்டி நான் நேர்த்தியா வளர்த்தேன்னு அப்பா இன்னைக்கு பக்கா சோரனுக்கு பலி ஊட்ட போறேன்னு என் பையனை பறி கொடுக்க போறேன் நான் என்ன பண்ணிட்டுன்னு சொல்லி மொட்டை பாப்பாத்தி அழுகுறாங்க. மொட்டை பாப்பாத்தி அழுதுனால அப்பா அந்த அம்மா குந்தா தேவி இப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தது இந்த அம்மா எதுக்காக அழுகுது? அப்ப நாம இந்த அம்மா வீட்டுல இருந்தது அப்ப இந்த அம்மாளுக்கு ஏதோ கஷ்டமா இருக்க மாட்டேங்குது அதனாலதான் அழுகுதாட்டுங்குதுன்னு சொல்லி இந்த குந்தா தேவி போய் மொட்டை பாப்பாத்தியே கேக்குறாங்க. ஏமா எதனாலமா இப்படி அழுகுற? நாங்க போச்சோன்னா கூட போயிடுறோம் ஆனா நாங்க இருக்கிறது உனக்கு ஒரு காரணமா இருக்க மாட்டேங்குது அதனாலதான் நீ அழுகுற அப்படின்னு மொட்டை பாப்பாத்தியே கேக்குறாங்க குந்தியம்மா. குந்தி அம்மா கேட்டதுனால அங்க மொட்டை பாப்பாத்தியானவ அடி அம்மா நீ இருக்கிறதுனால எனக்கு ஒரு காரணமே கிடையாது நீங்க இருந்தா எனக்கும் நல்லதுதான். அதனால இப்ப 360 பாப்பாரு எங்க குடும்பத்துல எங்க ஊர்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் வண்டி வண்டியா பக்கா சோறுனுக்கு சோறு கொடுத்தாங்க. ஒரு நரப்பலியும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எனக்கு அந்த முறை வந்துருச்சு. 12 வருஷம் கழிச்சு நான் தவறுது ஒரு பையனை பெத்தேன். அந்த பையனை இன்னைக்கு பக்கா சோறுனுக்கு அவனுக்கு பலி கொடுக்க போறேன். 7 வண்டி சோறும் 7 2 14 கடாய் எருமை கடாயும் நான் கொடுக்க போறேன். நான் என்ன பண்ணிட்டு அம்மா நான் உங்களால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எனக்கு இது தாண்டி அம்மா பெரிய கவலை அப்படின்னு மொட்டை பாப்பாச்சி குந்தா தேவி கிட்ட சொல்றாங்க. அந்த குந்தி அம்மா கிட்ட சொன்னதுனால அந்த குந்தி அம்மாளானவங்க சொல்றாங்க அம்மா எனக்கு 5 பையன் 5 பையன்ல ஒரு பையனை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். உன் பையனை நீ பத்திரமா வச்சுக்க. நீ சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணு எருமை கடா ரெடி பண்ணிக்க என் பையன் அனுப்புறேன்னு சொல்லி அங்க குந்தா தேவி தாயாரும் அங்க சொன்னாங்க. அந்த பெத்த தாயாரானவங்க குந்தா தேவி சொன்னதுனால அந்த மொட்டை பாப்பாத்தி சொல்றாங்க ஏண்டி அம்மா நீ ஏமனுக்கு 7 புள்ள கொடுத்தாலும் உத்தாருக்கு ஒரு புள்ள கொடுப்பியா? நீ யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அதனால உன் பிள்ளைய எனக்கு கொடுக்கறது நீ அவ்வளவு சாத்திரிக்கும் இல்ல. அதனால வேணாமடி அம்மா எனக்கு என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க குந்தா தேவி கிட்ட. குந்தா தேவி கிட்ட சொன்னதுனால நீ ஒண்ணும் கவலைப்படாத அம்மா நீ சொல்லி எனக்கு 5 பையன் அதனால ஒரு பையனை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இருந்தாலும் உனக்கு அங்க தர்மராஜா இருக்கிறாங்க அவரை போய் கேளுங்க இன்னும் இருக்கிற மக்களையும் கேளுங்க அப்படின்னு மொட்டை பாப்பாத்தி குந்தா தேவி கிட்ட சொல்றாங்க. குந்தா தேவி கிட்ட சொன்னதுனால அங்க குந்தா தேவி தாயாரும் அங்க போறாங்க. அங்க சத்தியம் தவறாது அங்க சந்தன குளத்து ராஜமக்க அங்க கோடு தவறாது அந்த குறுகுளத்து ராஜமக்க அந்த ராஜ மக்களானவங்க தர்மராஜா வெளுத்தத பாலும்பார் கருத்தத நீரும்பார். தர்மராஜாவுக்கு அதுதான் தெரியும். போய் அம்மா போய் கேக்குறாங்க யாரு குந்தி அம்மா எத்த தாயார் கேக்குறாங்க ஏப்பா தர்மராஜா நான் வீமனை விட்டு இந்த மாதிரி பக்கா சோறுனுக்கு 7 வண்டி சோறும் 7 2 பாலம் 14 கெட்டாயும் ஏன் நம்ம வீமனையும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் அங்க போய் என்ன பண்ணாலும் சரி இவன் மொட்டை பாப்பாத்தி வீட்டுல ஒரே பையனா அவனை பிடிச்சி தின்னு போடுவானா. அதனால அவன் அழுகுறாப்பா அதனால நம்ம தம்பியை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் என்னங்கிறான் தர்மராஜா என்னங்கிறாரு ஏமா நம்மள அரக்குமா மாலையில இருந்து நம்மள இடும்பாசோர வனத்து வரைக்கும் தூக்கம் கலையாத கொண்டாந்து அங்க நித்திர கலையாத கொண்டாந்து நம்மள தூங்க வச்சான். ஏமா எத்தனையோ இடுவரெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் தூங்க வச்சான். தூங்க வச்சதுனால நம்மள காப்பாத்தனால அம்மா அவனை போய்
இந்த மாதிரி பக்காசூரனுக்கு கொடுத்துட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அட வெற்றி மதையானும் இந்த மதகாரிய வீமானுமே அந்த வீமராஜனானவரு என்ன சொல்றாருன்னா அந்த அம்மா சொல்றாங்க, குந்தாதேவி அம்மா, ஏண்டா கண்ணே தர்மராஜா, நீ அதெல்லாம் நீ அழுவாத. நான் புள்ளைய பெத்தவ, புள்ளையோடைய அருமை பெத்தவளுக்கு தான் தெரியும், அவனுடைய ஜாமார்த்தி எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். நீ கம்மு நீர்ரா தர்மராஜான்னு சொல்லி தர்மராஜா கிட்ட சொன்னதுனால அம்மா அவனுடைய சாமர்த்தி என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு தர்மராஜா கேக்குறான். இப்ப தம்பியோட பலன் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. அவன் அங்க போய் அவன் பக்காசூரம் தின்னுட்டானா என்ன பண்றது, தப்பிச்சு வந்துட்டானா பரவாயில்ல, அவன் பிடிச்சு தின்னுட்டானா என்ன பண்றது, அவனுடைய பலத்தை என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு குந்தாதேவி அம்மா கிட்ட தர்மராஜா கேக்குறார். தர்மராஜா கேட்டதுனால அப்பா நான் உங்க அப்பனும் நானு உங்க சிறிய தாயாரு எல்லாமே நாங்க வனத்துல இருந்தோம். வனத்துல இருக்கும் போது அவன் சிறிய தம்பியா சின்னவனா இருந்தான். சாமி உங்க பேர் சொல்லு. கோயந்தம்மா 50 ரூபா போட்டு கத்தினி துறவது மேல ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரந்தங்கையா அம்மா இவருக்கு தேவி அம்மா நீ அழியாத நீ பத்தினியா நீ பிறந்து உனக்கு பாரதம் உண்டாச்சு அம்மா உத்தமியா நீ பிறந்து உனக்கு ஊரெல்லாம் அவங்க துட்டெடுத்த கையினால துன்பம் வந்தா நீக்கி, காசு எடுத்த கையினால கஷ்டம் வந்தா நீக்கி, ஆயா உன் சன்னதி வளர்ந்தா அப்படின்னு சிறப்பா இருக்கணும் ஆயா. இந்த மாதிரிதானே அங்க தர்மராஜா கிட்ட சொல்றாங்க அந்த குந்தியம்மா தாயாரானவங்க. ஆனா அப்பா மகனே என் அருமை உள்ள கண்மணி, நீங்க ராச குலத்துக்கு சேர்ந்தவங்க, நீங்க சக்தி தவறாது சந்திர குலத்து ராஜ மக்க, நீங்க கோடு தவறாது நீங்க குடுகுலத்து ராஜ சத்தியம் தவறாத சந்திர குலத்து ராஜமக்க, நீங்க கோடு தவறாத குருகுலத்து ராஜமக்க, எல்லாம் நீங்க தெய்வ பிண்டம். தெய்வ பிண்டமா இருந்தாலும் நீ யமனுக்கு பிறந்த தர்மராஜா, ஆனா உங்க தம்பி வாவி தேவனுக்கு பிறந்தவன். அதனால அவன் அப்பேர் கண்ட பலகாரி. அவன் 6 மாச கை குழந்தையா இருந்தான். நாங்க வனத்துல இருக்கும் போது, நீங்க வனத்துல பிறந்தவங்க தான். வனத்துல இருக்கும் போது எல்லா ஆனை புலி கரடி சிங்கம் எல்லாம் கரிசலை விட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எங்களை அடிச்சு கொல்றதுக்கு வந்துச்சு. அப்படி கொல்ல வரும்போது அந்த பீம குழந்தை 6 மாச குழந்தை அப்படி இருக்கும்போது அவனை தூக்கவே முடியல. எப்படி தூக்கி மேல போட்டாலும் கல்லு மாதிரி இருக்கிறான். அவனை தூக்க முடியல அப்பான்னு சொல்லி நானு 2 காலையும் முடிச்சு இவன் பையன் புதைக்கி அந்தாண்ட மரப்பா கிடக்கட்டும்னு சொல்லி காலை பிடிச்சி விசிறி எஞ்சேன். விசிறி எய்யும் போது அந்த புதைக்கு அந்தாண்ட பெரிய வட்டப்பாறை, பெரிய வட்டப்பாறை மேல போய் விழுந்துட்டான். விழுந்ததுனால ஐயோ இந்த மிருகம் அடிச்சு தின்னுந்தா கூட பரவாயில்லையே, நாம இந்த பாறை மேல சொல்லட்டி எஞ்சி விட்டோமே, நாம என்ன பண்றது, பையன் செத்து இருப்பானே அப்படின்னு நான் விசனம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அப்பா இந்த மிருகங்கள்லாம் ஓடி போயிடுச்சு. எல்லா சவுண்ட கேட்டு அந்த வீமன் பாறை மேல விழுந்த சத்தத்தை கேட்டு எல்லா மிருகமும் அகண்டு ஓடி போச்சு. பயந்து ஓடுனதுனால அப்பா பீமராஜன் ஆனவன் அந்த வட்டப்பாறையெல்லாம் சுக்கு நூறா நுணுங்கி போயிடுச்சு. சுக்கு நூறா நுணுங்கி அந்த பாறை தூளா போயிடுவோம். தண்ணி ஆளு முட்டும் தண்ணி அந்த பாறைக்கு, பாறை கல்லெல்லாம் ஓடணும், தண்ணி நிக்குது. ஆளு முட்டும் தண்ணியில அப்படியே தவுந்துகிட்டு இருக்கிறான் பையன். அதனால காத்துக்கு வாவி தேவனுக்கு பிறந்தவன். அதனால முழுகி அவன் ஒன்னுமே அவளை வட்டப்பாறையெல்லாம் சுக்கு 100 தூளா முழுகி போச்சு. அதனால அவனுடைய பலன் பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோடைய அருமை. அப்பேருக்கு அந்த பலஜாலி அவனை செய்க ஆறாலுமே முடியாது. நான் அவனை அனுப்புறேன்பா, அவனுக்கு எந்த இடைஞ்சலும் வராது அப்படின்னு தர்மராஜா கிட்ட அம்மா கதையா சொல்றாங்க. கதையா சொன்னதுனால
அங்க சத்தியம் தவறாது, அங்க சந்திர குலத்து ராஜமக்க அங்க கோடு தவறாது, அந்த குருகுலத்து ராஜமக்களான தர்மராஜா பார்த்துட்டு, அம்மா நீ சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப நம்ம அந்த அம்மா வீட்டுல இருக்கிறோம்ல, மொட்டை பாப்பாத்தி அம்மா வீட்டுல, நீ போய் அந்த அம்மா கிட்ட என் பையனை அனுப்புறன்னு உறுதியா சொல்லிவிடு. அந்த அம்மா அழுவு சத்தம் அப்படியே கம்முன்னு இருக்கட்டும், நீ அனுப்புமான்னு சொல்லி அங்க தர்மராஜா நேரம் அங்க சொன்னார. அப்போது சொன்னதுனால அப்ப பீம கிட்ட ஓடியாந்து குந்தாதேவி அம்மா சொல்றாங்க, டே பீமா இங்க வாப்பா, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஆக்குறாங்க. 7 வண்டி சாதம், நெய், பால் பதார்த்தம், தயிர் எல்லாம் செய்யறாங்க. பலகாரம் பச்சடி எல்லாமே செய்யறாங்க. பக்காசூரனுக்கு கொண்டுட்டு போன சாப்பாடு, நீ வாப்பா சோறுலாம் வடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அம்மா சோறு வடிக்கிறாங்களா, நாம இப்ப உடனே வரேன் அப்படின்னு. சாப்பாடுன்னா அப்படியே சரியான வெறி கண்டவன் வீமன். சாப்பாடுனா சரியான அண்டாத சாப்பாடு சாப்பிடுறவன். அப்படி இருக்கும்போது அம்மா நான் உடனே வரேன்னு சொல்லி அந்த கஞ்சி வடிக்க பூரா கஞ்சியும் குடிச்சு விட்டார். ஆறு வீமன் குடிச்சு விட்டு, அம்மா ஒரு கொஞ்சம் தாமா கஞ்சி கிடைச்சின்ட்டு ஒரு பக்கம் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அம்மா இந்த சோறெல்லாம் எப்பமா வண்டியில வைக்க போறாங்க, நான் கொண்டு போய் பக்காசோரனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மால கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்படி. வண்டி வண்டியா சோறு, பால், தயிர், நெய்யெல்லாம் பலகாரம் எல்லாம் கொண்டாந்து வண்டியில வச்சாங்க. 7 வண்டி சோறு, 7 2 14 கெட்டாயி அப்படிலாம் வைக்கும் போது, சரிம்மா பரவாயில்ல வைக்கிட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த பீமராஜனானவரு அந்த வெற்றி மதையானோ அங்க மதகரிய வீமானு அவன் கச்சைய வரிஞ்சி கட்டி அவன் கருங்கச்ச சுங்கமிட்டு அவன் நீட்டிடும் கால்களுக்கு ஒரு நெருஞ்சி எப்ப தள்ளிடும், அவன் மண்டிடும் கால்களுக்கு ஒரு மாதளம்பு தள்ளி அவன் சல்லிடங்கள் போட்டும் அல்ல, அவன் தட்டி வரிஞ்சி கட்டி ஒரு தாமரப்பு சுங்கமிட்டு நான் போயிட்டு வரேன் என்று அங்க புறப்பட்டானான்னு. அப்படியே வண்டியில தேர்கால் மேல ஏறி வண்டியில உக்காந்து அந்த எறும்பு கட்டாய இந்தாண்ட ஒரு அட்டி விட்டான். பின்னால இன்னும் 6 வண்டி சோறு வருது. ஒரு வண்டி முன்ன புறப்பட்டா எல்லாம் பின்னால வருங்க. அப்படியே கச்சையை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு ஓட்டம் பெருநடையா வீமம் போறார். அப்படி போகும்போதுதானே அங்க வெற்றி மதையானோ அங்க மதகாரியா வீமா அவன் ஓட்டம் பெருநடையா அங்க போறான. அவன் நீட்டிடும் கால்களுக்கு ஒரு நெருஞ்சி எப்ப தள்ளி அவன் மண்டிடும் கால்களுக்கு ஒரு மாதளம்பு அவன் தள்ளிடங்கள் பட்டும் அல்ல, அவன் தட்டி வரிஞ்சி கட்டி ஒரு தாமரப்பு சுங்கம் அவன் ஓட்டம் பெருநடையா அங்க போறான. அப்படி அது மாதிரி பீமனானவன் 7 வண்டி சோறும் பின்னால அவன் ஒரு வண்டி ஓட்டான், 6 வண்டி பின்னால வருது. தட்டி வரிஞ்சு கட்டி தாமரப்பு சுங்கமிட்டு ஓட்டம் பெருநடையா கச்சைய வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு அப்படியே பக்காசூரனுக்கு சோறு கொண்டுட்டு போறான் பீமன் சோறு கொண்டுகிட்டு போகும்போது அந்த பக்காசூரனானவன் அவன் அங்க பனைமரத்தை பிடிங்கி பல்லு விளக்கிட்டு இருக்கிறான். பனைமரத்தை பிடிங்கி பல்லு விளக்கிட்டு இருக்கிறான் பக்காசூரன். அப்படி பல்லு விளக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்காசூரன் அந்நேரம் அங்க பல்லுகளும் விளக்கினானே. பல்லு விளக்கும் போது அப்ப பார்த்தான் வீமன் 7 வண்டி சோறும். அடே அப்பா, இப்பேருக்கு சாப்பாடு, இப்பேருக்கு பாயாசம், நெய், பலகாரம், பச்சடி, எனக்கு அப்படியே சும்மா மூக்கெல்லாம் இந்த வாசத்தை இழுக்க எனக்கு சரியான ஆசையா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த மலையில ஒரு அகிலண்ட காவேரி மாதிரி தண்ணி ஒடியாருது. கருன்னு தண்ணி ஒடியாரும் போது இந்த எருமை கடாயெல்லாம் அவுத்து துரத்தி விட்டு இவன் 7 வண்டி சோத்தியம் அப்படி கொடை நாட்டி விட்டு இந்த வெற்றி மதையானோ அந்த மதகரியாகியும் அவன் எண்ணாததை எண்ணினானே. அவன் என்ன மட்ட அண்ணன் பேரு பழக்கடை பெருமாளு
அம்மா பத்து நீ துறவாதையே எங்க பாராளந்த தாயா ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீல வரந்தங்க அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா அறியாத அம்மா ஏழாவது நாளு அம்மா நீ கொழுவல இருக்கிற அம்மா அண்ணன் 100 ரூபா போட்டு வாழ்த்துறாரு கிட்டி கிட்டி அர்ஜுன ஏஜக வாஜக தேவேந்திர பெத்தெடுத்த தேர் விசிய அரிஜன மேலையும் போட்டு அண்ணன் வாழ்த்துறாரு அவரு துட்டெடுத்த கைனாலே அவருக்கு துன்ப வந்தா நீங்க அவரு காசு எடுத்த கைனாலே அவருக்கு கஷ்டம் வந்தா அவரு என்னையும் தெரிஞ்சி அம்மா அவரு ஈசம் போல இருக்க அந்த பத்தினி எத்திரவாதையே எங்க பாராளந்தா அந்த கிடி கிடி அரிஜனானவரே அவங்க சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதியும் வர அவங்க என்னைய தெரிஞ்சுமா அண்ணனுடைய குடும்பம் நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு அர்ஜுனனும் துறவதையும் சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும் பகவானே இந்த பிரகாரம் தானே அப்ப வெற்றி மதையானோ எங்க மதகரிய வீமானு அந்த பீமசேனனானவரு பார்த்தாரு ஆஹா இப்பேருக்கு அந்த தண்ணி கரு 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 கருன்னு வருது அவன் சரி அந்த திக்கத்தவன் கிடக்குறான் அவனுக்கு போய் இந்த சாப்பாட்டை கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி நெய் பால் பதார்த்தம் எல்லாத்தையும் பார்த்தான் அந்த தண்ணி வர வர 7 எறும்பு கடா 7 2 14 எறும்பு கடாயும் அவுத்து துரத்தி விட்டு ஓடி போய் பொழைச்சிங்கன்னு சொல்லி துரத்தி விட்டு 7 வண்டி சோத்தியம் அப்படியே கொடை நாட்டி விட்டு 7 வண்டி சோத்தி 3 உருண்டையா பிடிச்சான் 3 உருண்டையா பிடிச்சு அப்படி எடுத்து ஒரு உருண்டை சாப்பிட்டான் அங்க இருந்து பக்காசூரம் வரான் அவன் ஓட்டம் வெறும் நடையா அங்க வாராடான்னு அவன் பக்காசூரம் தானேமே அவனுக்கு அண்டாத கோபங்காலும் அவனுக்கு அனலுட்டு வேவுது அவனுக்கு நீலமொழி கண்ணு ரெண்டும் அங்க நெருப்பத்தானாலாக எங்கேயே இன்னும் சாப்பாடு வரலையே இன்னாரம் வந்திருக்குமே இன்னைக்கு இன்னும் காணுமே அப்பாடி என்றேமே அங்க நினைச்சானே அப்படி நினைச்சதுனால அந்த பீமராஜனானவரு 7 வண்டி சோத்தை 3 உருண்டையா பிடிச்சு ஒரு உருண்டை சாப்பிட்டார் ஒரு உருண்டை சாப்பிடவும் அவன் சத்தம் அங்க கேக்குது சத்தம் கேட்டதுனால அவன் கிடக்குறான் திக்கத்த பையன் நாம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு உருண்டை சோத்தை சாப்பிட்டு இன்னொரு உருண்டை சோத்தையும் எடுத்து சாப்பிட்டார் சாப்பிடும் போதுதானே அவன் பக்காசூரன் தானேவே அவன் ஓட்டம் பெருநடையா அங்க வாரானே அவன் காடும் செடி தாண்டி அவன் கரிகமலை தந்தாண்டி அவன் ஆறும் சுனை தாண்டி அவன் அதிக அவன் வனமா வனம் தேடி அங்க வாரான் அவன் காடும் செடி தாண்டி கரிகமலை தாண்டி ஆறும் சுனை தாண்டி அதிக வனம் தாண்டி வனமா வனம் தேடி வந்துகிட்டு இருக்கிறான் ஆறு பக்காசுவரன் அப்படி வந்ததுனால 2வது உருண்டைய அந்த வெற்றி மதையான் மதகரிய பீமன் சாப்பிட்டுட்டு இருக்கிறார் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால 3வது உருண்டை எடுத்து அப்படி எடுத்து இப்படி முழுகிறதுக்கு இப்படி வச்சாரு வாயில வைக்கும் போது அங்க பக்காசுவரன் வந்துட்டான் அவன் ஓட்டம் பெருநடையா அங்க வந்தாரான்னு ஓட்டம் பெருநடையா வந்ததுனால யாரா ஏண்டா 7 வண்டியும் இப்படி கொடை நாட்டி இருக்குது எங்கடா எருமை கடாயி நீ யாருறான்னு கேட்டான் அப்புறம் அந்த உருண்டையை வாயில வச்சுக்கிட்டு இவனால வாயே பேச முடியல அந்த பீமராஜனால வாயு பேச முடியல மறுவார்த்தை சொல்ல முடியல சரி அந்த திக்கத்தை பையன் கிடக்குறான் நாம அந்த சோத்தை எடுத்து இப்படி முழுகலான்னு சொல்லி வாயில போட்டான் ஆறு பீமராஜா போடுறார் பீமராஜா போடும் போது அந்த பக்காசூரனானவன் ஏண்டா எத்தனை சொன்னாலும் கேட்கல ஏண்டா ஒரு புலிக்கு வந்த சாதத்தை ஒரு பூனை சாப்பிடலாமா அப்படின்னு 2 கரத்தாலையும் நோங்கி பொடலி மேல பீமம் பொடலி மேல நோங்கி குத்தனான் அடே அப்பா தொண்டையில இருந்த சாப்பாடு இப்ப தாண்டா தொண்டைக்கு கீழே இறங்கிச்சு பரவாயில்லடா நீ நல்ல மனுஷன்டா அப்படின்னு பீமன் சொல்றார் பீமன் சொன்னதுனால இன்னொரு மறுபடி ஒரு குத்து விட்டுறாரு பொடலி மேல அது பக்காசூரன்
ஆஹா பரவாயில்லடா நல்லா நம்ம வயிற்றுக்கு போய் சோறு இறங்கிச்சுடா பரவாயில்லடா நீ அருமையான ஆள்றா அப்படிங்கிறாரு பீமராஜா. பீமராஜா சொன்னதுனால மறுபடியும் ஓங்கி நெஞ்சு வலிய குத்துறாரு. அப்பா நல்லா ஜீரணம் ஆகி போச்சுடா பரவாயில்லடா சரி இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பீமராஜா கேக்குறாரு. பீம வந்து பக்காசூரனை கேக்குறாரு. பக்காசூரன் அம்மா உத்தமியா நீ மறந்து உனக்கு ஊரெல்லாம் ஆயா ஊரெல்லாம் பேரானது மாறி அவங்க துட்டெடுத்த கையினால துன்பா வந்தா நீக்கு ஆயா உன் சன்னதி வளர்ந்தா அப்படி வளர்ந்து சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் தானே அப்ப 360 பாப்பாரு ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. நீலகண்டன் நவீனகுமார் லட்சணா பழனி அம்மாள் வனிதா கீசனா ஆயா பத்தினி துறவது மேல போடப்பட்டது. ஆயா பத்தினி பாராளந்த தாயா ஆயா நிருபில் பிறந்தவம்மா நீ நீலவரந்த அம்மா இவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலின்னு பேர் வாங்கின மாதிரி உன் சன்னதி வளர்ந்தாம்பு வளர்ந்து சிறப்பா இருக்கணும். நோய் இல்லாத வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் தானே அப்ப 360 பாப்பார்களும் ஒரே ஓட்டமா எல்லாம் ஓடுறாங்க. ஓடும் போது தர்மராஜா அரிஜன நகலம் ஜகாதேவரு குந்தியமா எல்லாரும் நாடே ஓடும் போது நாமளும் அவங்க கூட ஓடி போயிடணும் அப்படின்னு ஒரே ஓட்டமா இவங்களும் ஓடுறாங்க. சாந்தி போடப்பட்டது குந்தி அம்மா மேல. ஆயா குந்தி அம்மாளானவளே பாண்டவர்கள் இவரையும் பெற்றது போல உனக்கு பேரு விளங்கியது உனக்கு பிறகுலையும் அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பா வந்தா நீங்க ஆயா காசு எடுத்த கைனாலே அவங்களுக்கு கஷ்டம் வந்தா ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் இந்த பிரகாரம் தானே அப்பா 360 பாப்பார்கள் ஓடுறாங்க. நாம எதிர்த்து நிக்க கூடாது அப்படின்னு இவங்களும் ஒக்க ஓடுறாங்க. ஆறு தர்மராஜா அர்ஜுனை நகலன் ஜகாதேவர் குந்திமா எல்லாரும் ஓடுறாங்க. ஓடும் போதுதானே அங்க வெற்றி மதையாடும் அங்க மதகரிய அந்த மாவி தேவங்கத்தெடுத்த அந்த வாழ்வேமனானவரே அந்த கச்சையை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு ஓட்டம் என்னுடைய வந்தாருல்ல தலையில இருக்கிற துண்டை எடுத்து என்ன பண்றாருன்னா நானும் வந்துட்டேன் அவனை பக்காசூரனை கொண்டு விட்டேன் நான் வந்துட்டேன்னு துண்டை விசர்றாரு. நான் வந்துட்டேன் அவனை கொண்டு விட்டேன் அப்படின்னு விசர்றாரு. இந்த துண்டை விசிற இந்த பக்காசூரன் நான் நில்லுங்க நான் வந்துட்டேன் உங்களை கொல்றேன் நான் திங்குறேன் அப்படின்னு பக்காசூரன் சொல்றான் அப்படின்னு இவங்களுக்கு காது கேக்குது. 360 பாப்பா இருக்கும். காது கேட்டதுனால அப்ப இவங்க குந்தாதேவி அம்மா தர்மராஜா இன்னைக்கு என்ன கதை அண்ணன் சொன்ன கதை என்னன்னு எனக்கு சொல்லுங்க விளக்கம். பக்காசூரம் வர முடிஞ்சுதா அது என்னைக்கு? இன்னைக்கு வந்து பக்காசூரம் வளர்ந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் வதம். இன்னைக்கே கதையை முடிச்சுங்க. அது எந்த வகையில் சொல்லுங்க. இல்லன்னா நாங்க இந்த கதையை நாங்க விடாது ஓட்டிட்டு வரணும்னா இல்லன்னா அதை முடிச்சா ஏன்னா எங்களுக்கு நாங்க சொல்றோம் கதைய இல்லன்னா அந்த கதை அதை மட்டும் இல்ல சாமி சாமி நீங்க துண்டு யாரு எனக்கு இதை மட்டும் பாடுங்கிறாங்கல்ல அது எனக்கும் ஒரு